அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த உறவுகளே, இன்று நாம் பேசப் போகும் ஒரு தலைப்பு என்னவென்றால், அல்லாஹுவின் மிக முக்கியமான உத்தரவுகளில் ஒன்று, பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகள். அல்லாஹு தனக்கு பிறகு பெற்றோரைத்தான் குறிப்பிடுகிறான். பெற்றோர் நம்மை சுமந்து வளர்த்து தியாகம் செய்தவர்கள், அவர்களுக்கு நன்றி செலுத்துவது ஈமானின் அடையாளம். இன்ஷா அல்லாஹ் குர்ஆன் வசனங்களும் ஹதீஸ்களும் ஆதாரமாக இதை நாம் பார்ப்போம். உமது இறைவன் தனக்கு ஒருவனை மட்டும் வணங்க வேண்டுமென்றும், இன்னும் பெற்றோருக்கு நன்மை செய்ய வேண்டுமென்றும் உறுதியாக விதித்திருக்கிறான். அவ்விருவரில் ஒருவரோ அல்லது அவ்விருவருமோ உம்மிடம் முதுமை அடைந்தால் அவர்களுக்கு உஃப் என்று கூட சலிப்புடன் காட்டும் சொல்லே கூட கூறாதீர்கள். அவர்களை அதட்டாதீர்கள். அவர்களிடம் கண்ணியமாக பேசுவீராக. இன்னும் அவர்கள் இருவருக்கும் கருணையின் சிறகைத் தாழ்த்தி அடக்கமாக நடந்து கொள்வீராகவும். இறைவா, அவர்கள் இருவரும் என்னைச் சிறியவனாக இருந்தபோது எப்படி அன்புடன் வளர்த்தார்களோ, அப்படியே நீ அவ்விருவருக்கும் கருணை புரிவாயாக என்று பிரார்த்திப்பீராக. விளக்கம்: அல்லாஹு இறை வணக்கத்துடன் சேர்த்தே பெற்றோருக்கும் நன்மை செய்ய உத்தரவிடுகிறான். முதியவர்களான பெற்றோரிடம் ஊஃப் என கூட சொல்லக்கூடாது. இது எவ்வளவு பெரிய உரிமை! அவர்களுக்கு அடக்கமாக அன்புடன் நடந்து அவர்களுக்காக துஆ செய்ய வேண்டும். பெற்றோர் கஷ்டப்பட்டு நம்மை வளர்த்தார்கள், நாமும் அவர்களுக்கு சேவை செய்ய வேண்டும். மனிதனுக்கு அவனுடைய தாய் தந்தையரிடம் நன்மை செய்யுமாறு நாம் உறுதியான உபதேசம் செய்துள்ளோம். அவனுடைய தாய் அவனை பலவீனம் மேல் பலவீனத்துடன் வயிற்றில் சுமந்தாள். அவனை பால் குடி மறுக்கும் காலம் 2 வருடங்களாகும். எனக்கும் உம்முடைய தாய் தந்தையருக்கும் நன்றி செலுத்துவீராக என்று கூறினோம். என்னிடமே நீங்கள் மீள வேண்டியிருக்கிறது. எனினும் அவர்கள் உங்களுக்கு தெரியாத ஒன்றை எனக்கு இணை வைக்குமாறு உங்களை வற்புறுத்தினால் அவர்களுக்கு வழிபடாதே. ஆனால் இவ்வுலகில் அவர்களுடன் அழகிய முறையில் தொடர்பு வைத்துக் கொள்ளுங்கள். இதனுடைய விளக்கம் என்னவென்றால், தாயின் கர்ப்பகால கஷ்டம், பாலூட்டல் போன்ற தியாகங்களை நினைவூட்டி நன்றி செலுத்த சொல்லுகிறான் இறைவன். பெற்றோர் ஷிர்க் செய்ய சொன்னால் கூட வழிபடக்கூடாது. ஆனால் உலக விஷயங்களில் அவர்களுடன் நன்முறையில் வாழ வேண்டும். மனிதனுக்கு அவனுடைய தாய் தந்தையருக்கு நன்மை செய்யும்படி நாம் வலியுறுத்தியுள்ளோம். எனினும் அவர்கள் உமக்கு தெரியாத ஒன்றை எனக்கு இணை வைக்குமாறு உங்களை வற்புறுத்தினால் அதன் வழிபடாதே. பெற்றோருக்கு நன்மை செய்வது கட்டாயம். ஆனால் அல்லாஹுக்கு மாறான காரியங்களில் வழிபடக்கூடாது. அல்லாஹுவே வணங்குங்கள். அவனுக்கு எதனையும் இணை வைக்காதீர்கள். பெற்றோருக்கு நன்மை செய்யுங்கள். இறை வணக்கத்துடன் பெற்றோருக்கு நன்மை செய்வது இணைக்கப்பட்டுள்ளது. ஒரு மனிதன் நபிகளாரிடம் வந்து, அல்லாஹுவின் தூதரே, நல்லறங்களில் மிக சிறந்தது எது என்று கேட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹுவை வணங்குவது, அவனுக்கு இணை வைக்காமல் என்றார்கள். பிறகு என்ன? பெற்றோருக்கு நன்மை செய்வது என்றார்கள். அல்லாஹுக்கு பிறகு பெற்றோருக்கு நன்மை செய்வதுதான் மிக சிறந்த அமல். பெற்றோரின் திருப்தி அல்லாஹுவின் திருப்தி. பெற்றோரின் கோபம் அல்லாஹுவின் கோபம். பெற்றோரை மகிழ்ச்சியாக வைத்தால் சொர்க்கம் எளிது. அன்பான உறவுகளே, பெற்றோர் உயிருடன் இருக்கும்போதே அவர்களுக்கு சேவை செய்யுங்கள். அவர்களுக்காக துஆ செய்யுங்கள். அல்லாஹு நம்மை நல்ல பிள்ளைகளாக ஆக்குவானாக. ரப்பி ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் வாருங்கள் சேர்ந்தே பயணிப்போம். குர்ஆனின் பாதையிலே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.